ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வன்சரைகள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி. இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே முடியோட வளர்ச்சி தான். ஸோ நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல முடி வளர்ச்சியும் தூண்டும். அது போக எலும்பும் வலிமையாக இருக்கும், இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். இதே இது நீங்கள் வெள்ளை எள் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம நார்மலாக பொதுவாக ஒரு சமையல் செய்கிறோம் அல்லது ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னிக்கு கருப்பு எள்ளே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எள்ளு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயிலே செய்யுங்க. இது கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துட்டு அது கூட ஒரு சொல புளியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுறலாம். இது நல்லா இந்தளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் அப்படின்னா 3 சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த தக்காளி வேகமாக வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்தளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ இதை வதங்கி முடித்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் 2 தடவை அரைச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு கொரப்பாக வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி, பூண்டு, வத்தல் அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ தாளிப்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகு, உளுந்தம் பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதை அப்படியே எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா சூப்பரான தாளிப்பு ரெடி. அவ்வளோ ஒரு வாசமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கலரை வச்சு சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இதோட டேஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இன்னும் சொல்லப்போனால் சுட சுட சாதம் வடித்து அதில் கூட போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இட்லிக்கு தான் வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.